இந்த வீடியோவை ஒரு ட்வீட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அந்த ட்வீட் 2016 இப்போ நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களால் இடப்பட்டது தான். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்ட மென் பொறியாளரான இளம்பெண் சுவாதியின் இல்லத்திற்கு சென்று அவரது பெற்றோரை சந்தித்து எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஆறுதலும் கூறினேன். அந்த குடும்பம் நிலைகுலைந்து இருப்பது கண்டு மனம் வேதனைப்பட்டேன். காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஒரு மாத காலத்தில் தமிழகத்தில் நாள்தோறும் கொலைகள் அதிகரித்து வருகின்றன. கொலைகள், கற்பழிப்புகள், வன்புணர்வுகள், பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரித்து வருகின்றன 2016. இனிமே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அரசியல் சதுரங்கம். இங்கே தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தானே பேசுகிறோம், இன்டர்நேஷ்னல் அரசியலை பற்றி பேசுகிறோமா? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் பற்றி பேசாதப்பா, நேஷ்னல் லெவலில் என்ன நடக்குது அதை பற்றி பேசுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் கால் பண்ணியே ஏன்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கால் ரெக்கார்டை வெளியில் விடுறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது. பட் வேண்டாம், அவங்களுடைய ரெப்புடேஷன் அப்படிங்கிறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனாலும் இங்கே சில அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லாமல் இருக்க முடியுமா? நாம் சேஃபாக இருக்கோமா அப்படிங்கிற கேள்விக்கு பயந்தவங்க சொல்லுவாங்க நம்ம சேஃபாக தான் இருக்கோம், ஏன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் சாதாரண மனிதர்கள் நாம் என்ன சொல்லுவோம், டிபி ட்ரூப்ஸ் என்ன சொல்லுவோம்னா, இல்லை அவ்வளோ சேஃப்லாம் கிடையாது, நம்முடைய மாணவிகளுக்கு, நம்முடைய பெண்களுக்கு இங்கே சிக்கல்கள் ஏராளம் இருக்குது, அதை களைவதற்கான முயற்சியில் ஈடுபடணும். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா எதிர்த்தரப்புலேருந்து வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீ யூபியை பார்த்துருக்கியா, நீ ஒடிசாவை பார்த்துருக்கியா, நீ மகாராஷ்டிராவை பார்த்துருக்கியா? டேய், நாங்கள் இருக்கிறது எங்கள் ஊரில், நாங்கள் அந்த ஊரை பார்க்கணும், நடுராத்திரியில் நாங்கள் ஏன்டா இந்த மாதிரி சுடுகாட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருமா வராதா? அரசியல் சதுரங்கத்தில் இது ரொம்ப ஆழமான பதிவு, ஆழமான அரசியல் சதுரங்கம். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை மக்களை சந்திக்க நேரம் ஒதுக்கியும் சந்திக்க மறுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இருட்டுக்கடையில் அல்வா சாப்பிட நேரம் இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு 9 மாதம் பசியோடும் பட்டினியோடும் போராடும் மாஞ்சோலை மக்களை சந்திக்க நேரம் இல்லையா? இந்த இடத்துலேருந்து நம்முடைய அரசியல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் முதல்வராக இருக்கக்கூடியவர். இவங்களுக்கு தான் முதல்வர், இவங்களுக்கு முதல்வர் இல்லை அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதனால் முதல்வர் அப்படிங்கிற பாரபட்சமும் கிடையாது. அப்படி பார்க்கவும் கூடாது. எப்படி ஒரு அம்மா தன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி அன்பையும் பாசத்தையும் பொழிவார்களோ அதே மாதிரி தான் ஒரு முதலமைச்சருடைய பதவியும் கூட. அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபரை பார்ப்பதற்கு மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை அந்த கேஸ் எவ்வளோ தூரமாக நடந்துட்டுருக்கு, 9 மாதமாக அவங்களுடைய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே அவங்க போராட்டக்காரர்கள் எல்லாருமே, சார் அங்கே வராரு, அவரை நம்ம எப்படியாவது பார்த்துலாம், திருநெல்வேலிக்கு வராரு, இல்லை மக்கா நம்ம எல்லாரும் அவரை பார்த்துட்டு தானே நம்ம ஏதாவது செய்யணும், அப்படி செஞ்சாதான் நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்களாகவே காத்திருந்த ஒரு பயணத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்க்காமலே போனார். அந்த மக்களை பார்க்காமல் போனவர் இருட்டுக்கடை அல்வாவுக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக மாறி மார்க்கெட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவலை பார்க்கும்போது அந்த மாஞ்சோலை மக்கள் கோபப்படுவாங்களா இல்லையா? அந்த கோபம் நியாயமானதா இல்லையா? எங்க உங்கள் வீட்டில் பத்திக்கிட்டு எரியுது நெருப்பு, பக்கத்து வீட்டுக்காரன் டிஸ்கோ டான்ஸ் போட்டு ஆடிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நிச்சயமாக தோற்கடிப்போம் எஸ்பி வேலுமணி அவர்கள். சார், அதிமுக ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரிஸ்க் ஆகுங்க, புது ரத்தத்தை பாய்ச்சுங்கள், புது உணர்ச்சியை பூசுங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய நல்லது மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய செய்திகள் ஏகப்பட்டது பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடித்தாதான் ஸ்டாலின் அவர்களை தோற்கடிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்க முடியும். சும்மா வீண் சவடால் அப்படிங்கிறத அடிச்சிட முடியும். நாங்கள் ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்து விடுவோம், நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்து விடுவோம். களத்தில் என்ன செய்கிறீங்க? களத்தில் உங்களுடைய பெயர் எஸ்பி வேலுமணி அவர்களை இப்போ தான் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நியூஸ் மீடியாவே கவர் பண்ணுது. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பெயர் இருக்குது. அதை விட ரொம்ப குறைவாகத்தான் அதிமுகவை கவர் பண்ணிகிட்ருக்காங்க. அதிமுகவினுடைய ஐடி விங்கு, அதிமுகவினுடைய சில நபர்கள், வெகு சில அதிமுகவினுடைய அரசியல்வாதிகள் மட்டும்தான் மக்களுடன் மக்களாக இருப்பதாக தெரிகிறது. மீதம் இருக்கும் நபர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறதே தெரியலையா? சத்தியமாக சொல்கிறேன், யாரையுமே தெரியலை. மக்கள் எல்லாரையும் மறந்துக்கிட்டே இருக்காங்க. டெய்லி யூடியூப் பேசுகிறேன்னா ஒரு வாரம் லீவ் எடுத்தாலே ஒரு வாரத்துக்கு பிறகு வரும்போது ஆமாம் நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக காணாமல் போயிருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்கப்பா. சரி, எஸ்பி வேலுமணி அவர்கள் இப்படி சொல்லிட்டார்னா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? திருநெல்வேலியில் தமிழ்நாட்டில் இனி எப்போதும் திமுக ஆட்சி தான், இனி வேற ஒருத்தவங்களை ஆட்சிக்கு வரவே வராது. அடித்து சொல்கிறேன்ப்பா, இனி எப்போதுமே திமுகவினுடைய ஆட்சி தான். நெல்லையில் நடைபெற்ற அரசு விழாவில் எதிர்க்கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிலடி. செமையான பதிலடியா?
இந்த பதிலடி வர ஓகே 2 பேருக்கான பேச்சுவார்த்தை அங்கேயும் இங்கேயும் 2 பேரும் முட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் உங்களை தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி சொல்ல, இனி யாராலையும் எங்களை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சி அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அடுத்ததா சீமான் அவர்கள் சொன்னது தான், அலட்சியமா அல்வா சாப்பிடும் முதல்வர் சீமான் அவர்கள். ஏன் இதை சொல்லியிருக்காரு? ஏகப்பட்ட பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து ஈசிஆர் பிரச்சனை வரை, அடுத்தா கிளாம்பாக்கத்திலிருந்து மணப்பாறை வரை, இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகளுக்கு எந்த விதமான ஒரு முக்கியத்துவமே கொடுக்காமல் வெறும் அல்வா மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் முதல்வர் அப்படிங்கிற கருத்தை சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை விட முக்கியமான கருத்தை சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த கருத்தை நான் வாசிக்க போகிறேன். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த கருத்தில் அந்த கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் மனசுக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு கோபம் வருதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே சொல்லிக்கோங்க. ஸோ ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். கிருஷ்ணகிரியில் 13 வயது அரசு பள்ளி மாணவியை ஆசிரியர்களே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். 3 ஆசிரியர்கள். முதல்ல ஒரு ஆசிரியர், அந்த கயவன் என்ன செஞ்சுருக்கான்னா, அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கான். இதை ஸ்டாஃப் ரூம் வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருப்பான் போல் இந்த நாய். உடனே 2 ஆசிரியர்கள் எங்களுக்கும் அந்த சிறுமி வேணும்னு கேட்க 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. இது வெறும் 13 வயதே ஆன ஒரு குழந்தைக்கு நடந்தது, ஒரு சிறுமிக்கு நடந்தது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆட்டோவில் பெண் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தல். 3 பேர், ஒரு 18-19 வயசு இருக்கக்கூடிய வட இந்தியாவை சார்ந்த ஒரு பெண்ணை கூப்பிட்டுட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சாங்க அப்படிங்கிறதும், அதில் 2 பேரை கைது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு, 2 பேரும் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. 3ஆவது நபர் யார் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. இது ஒரு பிரச்சனை. நாமக்கல்லில் கல்லூரி மாணவி கடத்தப்பட்டார். சென்னையில் 3 மாணவிகள் வன்கொடுமை செய்யப்பட்டனர். கன்னியாகுமரியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. கள்ளக்குறிச்சியில் இளம் தாய் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவிக்கு வன்கொடுமை நடந்தது. ஈசிஆரில் நள்ளிரவில் பெண்கள் சென்ற கார் துரத்தப்பட்டு அச்சுறுத்தல். சென்னையில் பெண் ஏடிஜிபி உயிருக்கே பாதுகாப்பில்லை என புகார். கள்ளக்குறிச்சியில் பெண் விஏஓ மீது சாணி அடித்து தாக்குதல். சிவகங்கையில் காவல் நிலையத்தில் புகுந்து பெண்ணெசை மீது விசிகாவினர் தாக்குதல். இன்று வேலூரில் ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி தள்ளிவிடப்பட்ட கொடூரம் நடந்தேறி உள்ளது. இது இல்லாமல் மணப்பாறை, அதில் வெறும் 4ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த தகவல், அதுவும் ஆசிரியர்கள் தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. இது எல்லாமே எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு, நம்ம சகோதரிக்கு, நம்ம அம்மாவுக்கு, நம்ம கூட படித்த ஒரு மாணவிக்கு, ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தது என்றால் இவ்வளோ அமைதியாக அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்திருப்போமா, பார்த்துட்டு இருந்திருப்போமா? அதெல்லாம் விட அடுத்ததாக ஒரு செய்தி வருது. மணப்பாறை விவகாரம், மேலும் ஒரு மாணவி பாலியல் புகார். வெறும் 4ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை மீது அப்படி என்னடா இந்த ஆசிரியர்களுக்கு, அந்த கயவர்களுக்கு, காம கொடூரங்களுக்கு ஆசை வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? இதெல்லாம் நடக்கிறது எங்கள் தமிழ்நாட்டில். ஆனால் நல்ல திமுக காரர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, திருமாவளவன் அவர்கள். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இது போன்ற பாலியல் வன்முறைகள் அல்லது பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அனைத்து மாநிலங்களிலும் பெருகி வருகிறது, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. ஆகவே தேசிய அளவில் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் பெருகுவதை தடுப்பதற்கு தேசிய அளவிலான ஒரு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். இந்திய ஒன்றிய அரசுக்கு அதில் பொறுப்பு இருக்கிறது. மனசாட்சிங்கிறத அப்படியே தூக்கி வெளியில் போட்டுட்டு வெறும் 4 சீட்டுக்காகவும் 5 சீட்டுக்காகவும் இந்த திருமாவளவன் அவர்கள் சொல்கிற வார்த்தையை பார்த்துக்கோங்க. தேசிய அளவில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்கின்றன, அவற்றை தடுக்க தேசிய அளவில் கொள்கைகள் தேவை. விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் தேசிய அளவில் எல்லாம் தேவை. சாரு தேசிய லெவலில் தான் எல்லாம் பேசுவீங்க, இங்கே தமிழ்நாட்டு லெவலில் எதுவும் பேச மாட்டீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சி செய்து. இதே இது அதிமுக மட்டும் ஆட்சி செஞ்சுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூர்யா, சத்யராஜ், சித்தார்த்து, எவன் இல்லாமல் வாய் இருக்க எல்லாரும் வந்து பேசியிருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் அது வந்து என்ன சொல்லுவாங்க, அது வந்து நாங்கள் தான் இந்த இயற்கை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிற ஆர்வலர்கள் வந்திருப்பாங்க. ஏகப்பட்ட நபர்கள் வந்து வாய்க்கிலேயே பேசியிருப்பாங்க. பெண்களுடைய அந்த ஒட்டுமொத்தமான குரூப் எல்லாமே வந்திருக்கும். இப்போ இந்த குரூப்லாம் எங்கே போனாங்க? இல்லை, நான் கேட்குறது என்னென்னா, இது வந்து திமுகவின் மீதான ஒரு கோபம் கிடையாது. ஏன் இதை ஒரு தலைப்பட்சமாகவே பார்க்குறீங்க? ஏன்னா போன ஆட்சி நாங்கள் பார்த்தோம், போன ஆட்சியில் நடந்த கொடுமைகளை நாம் பேசணும். ஆனால் அதே நேரத்தில் நமக்காக சப்போர்ட் பண்ண இவ்வளோ கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொன்ன வாய்கள் இன்று திறக்கப்படாமல் பூட்டு போடப்பட்டிருக்கின்றனவே. அதனுடைய காரணம் என்ன? அப்போது ஒரு ஆட்சியை மட்டும் குறை சொல்லி இன்னொரு ஆட்சியை வர வைப்பது தான் உங்களுடைய நோக்கமாக இருந்துச்சா?
திருமாவளவன் அவர்கள் தன்னை திமுக காரர் என்று சொன்னால் எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த வார்த்தை எப்படி சொல்லியிருக்கலாம் அவரு? எங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு, தேசிய அளவில் எல்லாமே கூடிருச்சு, உலக அளவில் எல்லாமே கூடிருச்சுன்னு சொல்லிருங்களேன். ஏன் யூனிவர்ஸ் லெவலில், மல்டிவர்ஸ் லெவலில் எல்லாமே கூடிருச்சுன்னு சொல்லிருங்களேன். ஒட்டுமொத்தமாக ஏலியன்கள் லெவலில் எல்லாமே கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க பேசாம. இவர் சொல்லியிருக்கிறத பார்த்தா இங்கே நடக்கிறதெல்லாம் பற்றி பேசாதடா தம்பி, பேசாமல் நீ இன்டர்நேஷ்னல் லெவலில் நேஷனல் லெவலில் நடக்கிறத பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததா தேசிய மகளிர் கமிஷன் இருக்குல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே இது கவலை அளிக்கிறது தான். தயவு செஞ்சு ஏதோ நான் திமுகவுக்கு எதிராக பேசுகிறேன், இல்லை இந்த கட்சிக்கு எதிராக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. ஏகப்பட்ட செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்பட்ட பிறகும் இத்தனை செய்திகள் நம்ம முன்னாடி வருதுன்னா இதை விட கூடுதலான பெண்கள் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். ஊப்பியில் இதெல்லாம் விட கூடுதலாக நடக்குதுடா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் அம்மாவும் உங்கள் சகோதரியும் ஊப்பியில் போய் நடக்க போகிறது கிடையாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. எங்கள் ஊர் தமிழ்நாட்டில் தான் அவங்க நடந்தாகணும். அங்கே நடக்கக்கூடிய குற்றத்தை தானே என்னையால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்? அங்கே தானேயா பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்கே தானேயா நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், அங்கே தானேயா நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பாடு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தட்டி கேட்குறத விட்டுட்டு சினிமாவில் பார்க்கக்கூடிய இல்லாட்டி நியூஸில் கேட்கக்கூடிய வட மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நான் இங்கே பேசுகிறதுக்கு எதுக்கே அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்? இதுதானே நார்மலாக நம்ம பேச வேண்டிய கேள்வி. இதுதானே டிபேட்டாக வச்சுருக்கணும். இத்தனை பாலியல் வன்புணர்வு, பாலியல் துன்புறுத்தல், ஆசிரியர்கள், கொடூரர்கள், காம கொடூரர்கள் எப்படி இந்த கல்வித்துறைக்குள் வந்தார்கள்? அவங்க எப்படி இவ்வளோ சுலபமாக ஒரு பெண்ணை ஒரு மார்க் போட முடியாதுன்னு சொல்லியோ இல்லாட்டி நீ நல்லா இருக்க, டிராயிங் நல்லா வரைகிறேன்னு சொல்லி கிட்ட உட்காந்து நான் சொன்னேன், அதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் வந்து பெரிய அளவில் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை நமக்கு இருக்கா? இல்லை என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு மீடியா, ஆண்மை இருக்கக்கூடிய ஒரு மீடியா இருக்காங்க? இது ரொம்ப கோபமாக பேசக்கூடிய தேவை என்னென்னா, நானும் குழந்தைய பெற்றிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான். நாளைக்கு என் குழந்தைக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா எவன் கேட்பான் அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான். இன்றைக்கி நான் இதை பேசாமல் விட்டுட்டேன்னா நாளைக்கு என் குழந்தை பாதிக்கப்படும் போது வேறு எவனாவது பேசியிருந்தா என் குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு தோன்றல் வரும்ல, அதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. வேறு எதுக்காகவும் கிடையாது. தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஒரு அப்பனா, ஒரு சகோதரனா, ஒரு நண்பனா, ஒரு கணவனா, ஒரு மகனா நான் இங்கே இந்த கேள்வியை கேட்டுத்தான் ஆக வேண்டும். இத்தனை பெண்களுடைய இந்த லிஸ்ட் எல்லாம் வெளியில் வருது. இந்த லிஸ்ட் எல்லாமே டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒருத்தன் ஓடும் ரயிலில் கீழே தள்ளி கையை உடச்சி கேட்டால் அது ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல தம்பி, அங்கே வந்து ரயில்வே பாதுகாப்பு அங்கே ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னப்பா சம்மந்தம்? சார் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த நாய் 2019 2020 இதே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குற்ற செயலை செஞ்சுட்டு ஜாமீனில் வெளிவந்தவன் தானே. அதை சரியாக நம்ம கையாண்டு இருக்கணுமா வேண்டாமா? இதுதான் ஆதங்கம், வேற எந்த ஆதங்கமும் கிடையாது. இந்த ஆதங்கத்தெல்லாம் விட அடுத்து இன்னொரு ஆதங்கத்தை சொல்லவா? பேருந்தில் பள்ளி மாணவிகளுடன் சில்மிஷம், தட்டி கேட்ட டிரைவரை பள்ளி மாணவர்கள் தாக்கியதால் பரபரப்பு. ஆசிரியர்கள் தான் ஒரு புறம் பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க, இல்லை இங்கே வேலையே பயிரை மேய்ந்தது அப்படிங்கிற கதைகளை நம்ம வாசிக்கும்போது பள்ளி மாணவர் ஒருத்தன் ஒரு பள்ளி மாணவியிடம் சில்மிஷம் தப்பாக இருந்திருக்கான். டிரைவர் பார்த்துருக்காரு, ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓங்கி ஒரே அடைச்சி, நீ யாரா நீ கேட்குறதுக்கு, அந்த பிள்ளையை கேட்காம சும்மாதான்றா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர் மறுபடியும் அவனை அடிக்க போகும்போது அவன் ஓடிட்டான். மீதம் இருக்கும் நண்பர்கள் மறுபடியும் டிரைவர் அடிக்க பார்த்துருக்காங்க. கூட்டம் கூடிருச்சு, பெரும் பிரச்சனையாக மாறுது. நம்ம ஸ்கூல்ஸ், நம்ம டீச்சர்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கோம்? பள்ளி கல்வித்துறை இதில் பெரிய ஒரு மைனஸாக மாறிட்டுருக்கு. இதெல்லாம் பூசி 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 மொழிகிட்டே இருக்காங்க. இப்படி மொழிகிற இந்த பூசி மொழிதல் அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம ஒரு தலைமுறையை பாதித்து விடும் என்று சொன்னால் அதை நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக டிபி ட்ரூப்ஸ் இதை பற்றி யோசிப்பாங்க. சாதாரண மக்கள் இதை யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். என்ன வாய்க்கிலேயே கத்தி தொண்டை தண்ணியை வற்றி நான் இதெல்லாம் பேசினாலும் பிரயோஜனம் இருக்கான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது ஏதாவது தப்பு நடந்தால் கண்டிப்பாக தட்டி கேட்கணும், அவனை தட்டி கேட்கணும், அவ்வளோதான். அந்த தப்பு நாளைக்கு என் குழந்தைகளுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை என்னால் உருவாக்க முடிஞ்சுன்னா நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். அப்படி இல்லையா இந்த வீடியோலாம் வேஸ்ட். எனக்கு காசை மட்டும்தான் சம்பாதிச்சு தரும், வேறு எதையும் எனக்கு சம்பாதிச்சு தர போகிறது கிடையாது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.